ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டிற்கு சென்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா, தந்தை மறைவால் வாடும் தமிழிசைக்கு ஆறுதல். பெண்கள் குறித்து ஆபாச கருத்தை வெளியிட்டதாக அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிப்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் நடவடிக்கை. பாஜக மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடுவோர் இன்று விண்ணப்ப மனு, நாளை தேர்தல் நடத்த ஏற்பாடு. பங்குனி உத்திரத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள், கடலில் புனித நீராடி வழிபாடு. நாட்டிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலம் தமிழகம். 74 மருத்துவக் கல்லூரிகளுடன் முதலிடம். மீண்டும் விலையேறத் தொடங்கியது ஆபரண தங்கம். சவரன் 70,000 ரூபாயை நெருங்கியது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தை மறைவை ஒட்டி அவரது வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறினார். கட்சி பணி நிமித்தமாக சென்னை வந்துள்ள அமித்ஷா நேற்றிரவு இங்குள்ள ஒரு ஹோட்டலில் தங்கினார். பாஜக தலைவர் தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடும் அவர் இதற்கு மத்தியில் தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்திற்கு சென்றார். தந்தை குமரி ஆனந்தனை இழந்து வாடும் அவருக்கு ஆறுதல் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழிசையின் தந்தையுமான குமரி ஆனந்தன் வயது மூப்பு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன் காலமானார். பெண்கள் குறித்து ஆபாச கருத்தை வெளியிட்டதாக மூத்த அமைச்சர் பொன்முடியை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறார். இதுகுறித்து திமுக தலைமை கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், திமுக துணை பொதுச் செயலாளர் க. பொன்முடி அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பொன்முடி, விலை மாத தொடர்பாக கொச்சையான கருத்தை தெரிவித்ததாக புகார் எழுந்தது. ஏற்கனவே ஊடகங்களில் பொன்முடிக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி குறித்து இன்று அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியிலிருந்து நேற்று சென்னை வந்த பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா சென்னையில் தங்கியிருக்கிறார். தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரையும் அவர் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் முடிவில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது. பாஜக மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் இன்று தங்களது விண்ணப்ப மனுக்களை தாக்கல் செய்கின்றனர். பாஜகவின் தமிழக மாநில தலைவர் பொறுப்பில் மாற்றம் இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் நாளை அதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இன்று தாக்கல் செய்யப்படும் விருப்ப மனுக்களின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படும். தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. நாளை மறுதினம் புதிய தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று தற்போது தலைவர் பொறுப்பில் இருக்கும் அண்ணாமலை ஏற்கனவே கூறியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகுவதாக எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளரும் நமது அம்மா நாளிதழ் வெளியீட்டாளருமான சந்திரசேகர் அறிவித்துள்ளார். தனிப்பட்ட பணி காரணமாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் தீவிர ஆதரவாளர் என கூறப்படும் சந்திரசேகர் திடீரென கட்சியிலிருந்து விலகி இருப்பது அதிமுகவிற்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி சர்ச்சையாக பேசியது குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது. எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவு செய்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சித்தலம்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவ மற்றும் வைணவ சமய நம்பிக்கைகளை விமர்சித்து பேசியதாக சர்ச்சை எழுந்தது. அவரது இந்த பேச்சுக்கு ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்துள்ளன. நாட்டிலேயே மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மத்திய அரசு இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் பதிவு பெற்ற அலோபதி மற்றும் ஆயுஷ் மருத்துவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது குறித்து விவரத்தை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் தற்போது 13,86,150 அலோபதி டாக்டர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்து இருக்கிறார்கள். மேலும் நாட்டிலேயே அதிகபட்சமாக 74 மருத்துவக் கல்லூரிகளுடன் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. 70 கல்லூரிகளுடன் கர்நாடகா 2வது இடத்தை பிடித்துள்ளது. தலா 68 மருத்துவக் கல்லூரிகளுடன் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் 3வது இடத்தை பிடித்துள்ளன.
வரும் 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டில் 6 கிரிக்கெட் அணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 128 வருடங்களுக்கு பிறகு கிரிக்கெட் போட்டி மீண்டும் ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆடவர், மகளிர் ஆகிய 2 பிரிவிலும் தலா 6 அணிகள் மட்டுமே இதில் பங்கேற்க முடியும். போட்டியை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் அமெரிக்கா நேரடியாக தகுதி பெறும். மற்ற 5 அணிகள் சர்வதேச கிரிக்கெட் தரவரிசை அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக கடந்த 1900ஆவது ஆண்டில் பிரான்சில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் விளையாட்டு இடம்பெற்று இருந்தது. புகழ்பெற்ற ஈரோடு சென்னிமலை முருகன் கோயில் பங்குனி உத்திர தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி முதல் இந்த கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் அமைந்தது. காலை 6 மணிக்கு தொடங்கிய தேரோட்டத்தில் ஈரோடு மட்டுமின்றி திருப்பூர், கரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் ஆயிரக்கணக்கில் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். அப்போது பக்தி கோஷங்களை முழங்கி பரவசத்தை வெளிப்படுத்தினர். சென்னிமலையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற இந்த முருகன் கோவிலில் கடந்த 9ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து இருக்கிறார்கள். 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டது. அதன் பிறகு விஸ்வரூப தீப ஆராதனை மற்றும் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தரிசனத்திற்கு பிறகு பக்தர்கள் கடற்கரையிலும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்திலும் நீராடினர். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 70,000 ரூபாயை நெருங்கி இருக்கிறது. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1485 ரூபாய் அதிகரித்ததால் ஒரு சவரன் 69,960 ரூபாயை எட்டியுள்ளது. 1 கிராம் 8,745 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் ஒரு சவரன் விரைவில் 70,000 ரூபாயை தொட்டுவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் முதல் வாரத்தில் சற்று சரிவை கண்ட தங்கம் விலை கடந்த 3 நாட்களில் மட்டும் 4,165 ரூபாய் அதிகரித்து இருக்கிறது. இதனால் நடுத்தர மக்கள் மத்தியில் இது மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.